அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய அரசியல் விஷயங்களை பத்தி பேச போறோம். முக்கியமா திமுகவுடைய அரசியல் நாடகம், அதாவது காவிரி நாடகத்தை பத்தி நம்ம பேச போறோம். திமுக ஆட்சி காலத்துல 5 வருஷம் ஆண்டாங்க. அந்த காவிரி விவாதத்தை பத்தி எதுவுமே அவங்க பேச முடிவெடுக்கல. இப்ப நம்ம சிஎம் ஆட்சி வந்ததுக்கு பார்த்தா உடனே மக்களுக்காக களத்துல இறங்கி மக்களுக்காக போராடம் அப்படிங்கிறபடி இந்த காவிரி விவாதத்தை கையில் எடுக்கிறாங்க. கர்நாடக அரசு ஒரு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேணும்னா சிஎம் இங்கே வந்து பார்க்கட்டும், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவில் பார்க்கட்டும், ஹெலிகாப்டர்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திமுக, அதிமுக எல்லா கட்சியுமே நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் போனால் அது அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி அவமானமாகும்? ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் திமுக சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் சரி, கர்நாடகா போய் முதலமைச்சர் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. இதுக்கு என்ன தீர்வு காணணும்? போனது எம்ஜிஆர் ஐயா தான். அதுக்கப்புறம் நம்ம தளபதி சிஎம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இவங்க ஒரு நாடகத்தை செக் பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் போகக்கூடாது, அதெல்லாம் அவமான உச்சநீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் கண்டுக்காமல் அதை மதிக்காமல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தையக்க குதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்க போடுற நாடகம் தான். சிஎம் விஜய் போய் காவிரி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்துட்டா நம்மளால் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இவங்க பண்ணுற நாடகம். மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்களுக்கு தெரியும். காவிரியில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் தண்ணி தேக்கி வைக்க முடியாது, உடனே திறந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள கர்நாடகம் முதலமைச்சர் சொல்லிட்டார். உடனே இவங்க என்ன செஞ்சால் மழை பெய்யும்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே உச்சநீதிமன்றத்தில் மனு போடுறாங்க, 15 நாட்களுக்கு காவிரி தண்ணி கொண்டு வந்து. ஏன்னா இதுலேயே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஏன்னா திமுக எந்த ஒரு நல்ல விஷயமே பண்ண மாட்டாங்க, ஸ்டிக்கர் மட்டும்தான் ஓட்டுவாங்க. இதுதான் இவங்க காலகாலமாக பண்ண அரசியல். இப்போ தளபதி விஜய் போகிற மாதிரி இருந்தார். அதுக்குள்ளே திமுக ஒரு பிளான் போட்டுருச்சு, நெகட்டிவ் செக் பண்ணிடுச்சு. இதுதான் திமுகவோட அரசியல். நல்ல பேர் எடுத்துட்டா காவிரி விவாதத்தில் அரசியல் பண்ண முடியல. இதுதான் திமுக பண்ற டிராமா. அடுத்து திமுகவுடைய அடுத்த நாடகம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாலின் குளத்தூர்ல தோத்ததுக்கு முக்கியமான காரணமே இவிஎம் மிஷின் சரியாக இயங்கவில்லை. 30 மிஷின்ல இயந்திர கோளாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிகாரி விளக்கம் கொடுத்துறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துறாங்க. இது வழக்கமாக திமுகவோட நெகட்டிவ் செட் தான். ஸ்டாலின் தோத்தது அவங்களால பொறுக்க முடியல. எப்படியாவது ஸ்டாலினில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் போகணும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினால் எதிர்கொள்ள முடியல, பதிவு சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் எல்லாமே இந்த ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது தில்முள்ளு பண்ணியாவது ஜெயிச்சு உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. அது எதுவுமே நடக்காது. தோத்தது தான். அதே மாதிரி திமுக ஜெயிச்சா இவி மிஷின் நல்லது, திமுக தோற்று போச்சுன்னா இவி மிஷின் பழுதாகிடுச்சு. இது இப்போ இல்லைங்க, எடிமிய காலத்தில் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. இந்த கொத்தூசில் இப்போ பதவி இருக்காங்க. 100 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவி முறைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி இருக்காங்க. வழக்கமாக கொத்தூசி அப்படி கதவை தான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்க வேணாம், எல்லாமே சரியாக தாங்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நல்ல முடிவு தான் கிடைக்கும். தோத்தது தான். ஆர்பி உதயகுமாரோட கதவு சத்தம். இவர் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயும் அமைச்சர்கள் தமிழக வீட்டு கழகத்தில் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறது தான் வேலை. அதிமுக கட்சியில் இருக்காரா இல்லையா தெரியல. அதிமுக கட்சி இப்போ இல்லவே இல்லை. கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்களே, நம்ம பேசி அடுத்து போக விடாமல் தடுக்கணும், ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கட்சி போனால் போட்டு நாம் எப்போ பார்த்தா விஜயை கடிப்போம், இதான் வேலையாக தான் இருக்காது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுபவம் இல்லாதவர்களுக்கு முதல்வர் பதவி. ஐயா நீங்கள் பிறக்கும் போது நம்ம மந்திரி பதவி வேண்டிய எம்ஜிஆரை அரசியல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிட்டு தானே வந்தீங்க. அதே மாதிரி தான் எங்கள் சிஎம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நாங்கள் அரசியல் கற்றுப்பாங்க. உங்களை மாதிரி பிறக்கும் போதே மந்திரி பதவியில் நீங்கள் பதவி வெளிப்பிடிச்சாளுங்க. மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உங்கள் கட்சி ஆளுகளை போய் சமாதானம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களை விமர்சனம் பண்ணலாம். ஏன் தேவையில்லாமல் கிடைக்கிறீங்க? அடுத்த கதவு சத்தம் சீமான். தம்பி என் தம்பி அரசியலுக்கு வரட்டுமே அப்படிங்கிற ஒரு பாசத்தோட அழைச்சாரு. நம்ம தளபதி விஜயோட அரசியல் கூட்டத்தை பார்த்து அடுத்த நாளே தளபதி விஜய் அவருக்கு எதிரியாக மாறிட்டார். காரணம், அவர்கிட்ட இந்த கூட்டம் நம்ம சிஎம் விஜய் பார்க்க திரும்பிச்சு. இதனால் அப்போலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் 8%லேருந்து 4% இருந்துச்சு. இப்போ 4% பூஜ்ஜியமாக போகுது. அதுக்கு காரணம் இந்த சீமான் கட்சியில் இருக்க நிறைய பேர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு காரணமே விஜய் தானா பாவிங்களா? அப்போ அவன் நடிகனாக வரல, தமிழக வெற்றிக்கழக ஒரு தலைவராக வந்திருக்காரு. நீங்கள் கூட நடிகர் தான், அப்போ உங்களை நடிகர்னு சொல்லலாமா? ஐயா மாற்றி பேசக்கூடாது. அப்போ ஆதரவு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுக்குறீங்க? ஏன் மாற்றி பேசுவீங்க? அதே மாதிரி இடைத்தேர்தல் எப்போது வெளியாக 15 வருஷமாக ஒரே டைலாக தான் பேசுவீங்க. நீங்கள் எப்போ போட்டிட்டாலுமே 0 தான்.